ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். டிசம்பர் 3ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 140 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் ஒரு கிராம் 12,580 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் 13,724 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,09,792 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலை பார்க்கும் பொழுது கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்கிற பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது 8:30 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை சற்று குறைந்து தான் காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பு நமக்கு ஒரு 5 பைசா நம்மளுக்கு வந்து வீக்காக இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இன்று வந்து தங்கத்துறை விலை நம்மளுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. தற்பொழுது ஒரு கிராம் 22 கேரட் 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துருக்கு இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராமிற்கு ஒரு 60 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை சர்வதேச லெவலில் பெரிய அளவுக்கு மாற்றம் எதுவும் இல்லைங்க. ஸோ தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்க்கும்பொழுது வெள்ளியோட விலை இதே 260 ரூபாயில் இருக்கலாம். அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ சர்வதேச அளவில் தங்கத்துறை விலை நல்லாவே சற்று குறைஞ்சு காணப்படுது. ஸோ இன்று என்ன விலை நிர்ணயம் ஆகுதோ அதுதான் ஞாயிற்றுக்கிழமை நாளையும் தொடரும். இன்று மதியம் வந்து அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தற்பொழுது குறைவாக தாங்க இருக்குது. ஸோ ஏதாவது ரேட் சேஞ்சஸ் மாலை ஏற்பட்டதுன்னா உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு 9:45 10 மணிக்குள்ள போஸ்ட் ஆப்பில் தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது நம்மளுக்கு கண்டினியூஸாக போன வாரத்தில் ஒரு 4 டேஸ் 4 நாட்கள் வந்து விலை குறைந்தது. ஸோ அதனால் 12,000 வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் அந்தளவுக்கு வந்து விலை குறைவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ரேட் குறைஞ்சதுங்க. அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதன் பிறகு பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் காலையில் 8 மணி எப்படி இருக்கும் நிலவரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.